நமது ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் பிரியமே எழுந்து வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்ற கூப்பிடுகின்ற அந்த சத்தத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆம், என் தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். பிரியமான பிள்ளையே, பிரியமான மகனே, பிரியமான மகளே என்று அழைக்கிறார். இன்று நாம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் எழுந்து வா என்று உன்னை நோக்கி சொல்லுகின்ற அந்த சத்தம் உன்னை குறித்த அவருக்கு ஒரு மகத்தான திட்டம் உண்டு என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆம், எதற்கு எழுந்து வர சொல்லுகிறார்? வேலை மெனக்கட்டா? இல்லை, உன் மீதும் என் மீதும் ஒரு உயர்ந்த நோக்கம் கொண்டிருக்கிற ஆண்டவர், உன்னை குறித்ததான ஒரு திட்டமும் தீர்மானமுடைய தேவன், அவர் உன்னை அழைக்கிறார். இஸ்ரவேலில் ஒரு சேனாதிபதியாயிருந்த யெகூவை குறித்து ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு மேன்மையானதொரு திட்டம் இருந்தது. அதைத்தான் இன்றைய தியான பகுதியிலே பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்களிலே நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார், எழுந்து வரும்படியாய் சொல்லுகிறார். தியான வசனம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போ. அவனை சகோதரரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசியாகிய எலிசா தன்னுடைய தீர்க்க தரிசன கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிற ஒருவனை அழைத்து இந்த காரியத்தை செய்யும்படியாய் கட்டளையிடுகிறார். அந்த கட்டளை நிறைவேற்றும்படியாக இந்த தீர்க்கதரிசியின் புத்திரன் அங்கே செல்லுகிறார். ஆண்டவருடைய மனதில் இருந்த மகா பெரிய திட்டத்தை சற்றும் அறியாதவனாய் தன்னுடைய வழக்கத்தின்படியே மற்ற சேனாதிபதிகளோடு உட்கார்ந்து உரையாடி கொண்டிருந்தான் இந்த யெகூ. எலிசாவின் கட்டளையை பெற்று வந்த அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் அங்கே உட்பிரவேசித்த போது சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன், சேனாதிபதியே, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றார். அதற்கு யெகூ, எங்கே, எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன், சேனாதிபதியாக உமக்குத்தான் என்றான். 6வது வசனத்தை பாருங்கள். அவன் எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். ஆம், இங்கே எழுந்து அறை வீட்டிற்குள் சென்றவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை பாருங்கள். அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். தேவன் யெகூவை குறித்த தம்முடைய மனதில் தாம் கொண்டிருந்த நோக்கத்தை அவனுக்கு வெளிப்படுத்தும்படியாக அவனை முதலாவதாக அந்த சூழ்நிலையிலிருந்து எழுந்திருக்க பண்ண வேண்டியது அவசியமாயிருந்தது. பிறரோடு உரையாடி கொண்டிருக்கிறான், பிற சேனாதிபதிகளோடு உரையாடி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவனை அந்த கூட்டத்திலிருந்து எடுத்து வருகிறார், அவனை எழும்ப பண்ணுகிறார். அது முதலாவது அவசியமாயிருக்கிறது. ஆம், உன்னிலும் என்னிலும் ஆண்டவருடைய மகத்தான திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் நீயும் நானும் எழுந்திருக்க வேண்டும். சூழ்நிலையிலிருந்து எழுந்திருக்க பண்ண வேண்டியது மிக அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை குறித்து தேவனுக்கு மகத்தான திட்டம் ஒன்று உண்டு. உனக்கு அறிவிக்கப்பட வேண்டிய தேவனுடைய வார்த்தை ஒன்று உண்டு. ஆனாலும் நீ எழுந்திருந்து அறை வீட்டிற்குள் பிரவேசிக்க மட்டும் அது உனக்கு அறிவிக்கப்பட முடியாது. இங்கே தீர்க்கதரிசிகளின் புத்திரன் உட்பிரவேசித்த போது சேனாதிபதிகள் உட்கார்ந்திருந்தார்கள். அவன், சேனாதிபதியே, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றார். இந்த வார்த்தையை கேட்டு அவன் என்ன செய்கின்றார்? உள்ளே வருகிறார். உள்ளே வந்தவன் எழுந்து உள்ளே வந்து அறை வீட்டுக்கு வருகின்ற பொழுது, இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்பதாக அங்கே சொல்லப்படுகிறது. உன்னை கர்த்தருடைய ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்தப்பழியையும் இயேசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவா என்கின்ற கட்டளையும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது.
கர்த்தருடைய வார்த்தையை அவனுக்கு இந்த ஊழியக்காரன் அறிவித்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ பொதுவான சபை கூட்டங்களிலேயும் ஆராதனை ஒழுங்குகளிலேயும் நீ பங்கு பெறுகிறாய், வழக்கத்தின்படி பங்கு பெறுகிறாய், நல்ல காரியம். ஆனால் அவைகளிலே நீ திருப்தி அடைந்து இது போதும் என்ற ஒரு மனநிலையோடு நீ அமர்ந்திருக்கிறாயோ, அப்படிப்பட்ட அந்த திருப்தி அடைந்த மனநிலையிலிருந்து நீ எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உன்னுடைய ஜெப வாழ்வு இன்னும் உயர்த்தப்பட்ட ஒரு வாழ்வாக, இன்னும் மலையளவு உயரத்திற்கு அது எழும்பக்கூடியதாக காணப்பட வேண்டும். ஏதோ நான் வழக்கத்தின்படி ஆராதனைக்கு செல்கிறேன், திருப்பந்தியிலே பங்கு பெறுகிறேன், காணிக்கைகளை கொடுக்கிறேன் என்கின்றதான அந்த ஒரு மாமூலாக நடைபெறுகிற ஒரு காரியம் அல்ல. நீ அறை வீட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டும். அறை வீட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டும். நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு அறிவிக்கப்படும். அதை செய்து நிறைவேற்றுவதற்கு அவசியமான அபிஷேகமும் வல்லமையும் அங்கே உனக்கு அளிக்கப்படும். எழுந்திருந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்தல் என்பது மற்ற எல்லாவற்றினின்றும் நாம் நம்மை வேறு பிரித்து கொண்டு கர்த்தரோடு தனிமையில் உறவாடுதலாகிய தனி ஜெப ஜீவியத்தை குறிக்கிறது. இதைத்தான் பரிசுத்த மத்தேயுவிலே ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது, நீ ஜெபம் பண்ணுகின்ற பொழுது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று கர்த்தராகிய இயேசு கூறுகிறதை நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய திட்டம் நம் மீது இருக்கிற அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு நாம் அறை வீட்டிற்குள் போக வேண்டும். அறை வீட்டிற்கு போக வேண்டும் என்றால் நம்முடைய ஒருவேளை நாம் பிறவர்களோடு சகவாசமாக இருக்கக்கூடிய அந்த காரியங்களிலிருந்து நாம் எழுந்து வர வேண்டும். பொதுவான எல்லாரும் போல நானும் இருக்கிறேன் என்ற சூழ்நிலையிலிருந்து நீ எழுந்து வர வேண்டும். ஏனென்றால் உன்னையும் என்னையும் ஆண்டவர் வேறு பிரித்திருக்கிறார். ஆகையினாலே நீ எழுந்து அறை வீட்டிற்குள் போக வேண்டும். தனிப்பட்ட உன்னுடைய ஜெப வாழ்க்கை இன்னும் ஆழமானதாக இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சாதாரணமானதொரு சேனாதிபதியாயிருந்த யெகூ எழுந்திருந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்த போது தேவனுடைய சந்திப்பை பெற்று அவன் வேறு மனுஷனானான். அவன் இஸ்ரவேலின் ராஜாவானான். அதற்கு பின்பு அவன் கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்று கூறத்தக்கதாக தேவ வைராக்கியத்தால் நிறைந்தவனாகிறான். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேசத்தை கலங்க பண்ணின ஆகாபின் குடும்பத்தை வேரோடு அழித்து போடுகிறான். தேசத்தை சீர்குலைத்து கொண்டிருந்த யேசபேலை கீழே தள்ளும்படி செய்து அவளை மிதித்து போடுகிறான். பாகாலின் தீர்க்கதரிசிகள் அனைவரையும் கொன்று பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போடுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை ஆண்டவர் வல்லமையால் இடைகட்டும்படியாக, உன்னை மாற்றும்படியாக, நீ சாதாரண மனிதனாக அல்ல, நீ ராஜாவினுடைய பிள்ளை, நீ ராஜகுமாரன், நீ ராஜகுமாரத்தி என்ற அந்தஸ்தை உனக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் உன்னை எழுந்து வா, அறை வீட்டிற்குள் பிரவேசி என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ அறை வீட்டிற்குள் செல்லுகின்ற பொழுது, உன்னுடைய ஜெப ஜீவியத்தில் நீ இன்னும் ஆழமாய் தேவனோடு நீ செயல்படுகின்ற பொழுது நீ வேற்று மனிதனாகிறாய். நீ வல்லமையுடையவனாக மாறுகிறாய். வல்லமையும் சத்துவத்தையும் ஆண்டவரிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கிறாய். ஆகாமியங்களையும் ஆகாதவைகளையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கும்படியாக நீ ஜெபத்திலே வல்லமை நிறைந்தவனாக, வெற்றி உடையவனாக உன் ஆண்டவர் உன்னை பலப்படுத்தப் போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையிலிருந்து எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசி. உன்னோடு பேசும்படியாக, உன்னை பராக்கிரமசாலியாக மாற்றும்படியாக அங்கே கர்த்தர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். இன்று உலகம் முழுவதிலும் அநேகரை கவிழ்த்து போடும்படி வஞ்சகமாக கிரியை செய்து கொண்டிருக்கிற இயேசுவின் ஆவியை கீழே தள்ளி அதனை பாதங்களின் கீழ் மிதித்து போடும் மிக பெரியதொரு உத்தரவாதத்தை தேவன் உனக்கு கையளிக்க விரும்புகிறார். அதன் கண்ணியில் சிக்கொண்டிருக்கும் திரளான ஆத்துமாக்களை அவர் உன் மூலமாக விடுதலையாக்க விரும்புகிறார். நீ அந்த கட்டுகளிலும் காவலிலும் இருக்கிறவர்களுக்காக நீ ஜெபத்தின் மூலமாய் அந்த விடுதலையும் வெற்றியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன் என்பதாக ஆண்டவர் எரேமியா 51ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இது மௌனமாயிருக்கும் காலம் அல்ல, மௌனமாயிருக்க வேண்டிய காலம் அல்ல. எஸ்தர் ராஜாத்தியே,
நீ சிறையிருப்பின் தேசத்தில் சிறுமைப்பட்டிருந்த நீ சடுதியாக தேவனால் மகா மேன்மையாக உயர்த்தப்பட்டிருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவ ஜனங்களுக்கு இக்கட்டு நேரிட்டிருக்கிற இந்த காலத்துக்கு நீ உதவியாக இருக்கும்படியாகவே இந்த ராஜ மேன்மையை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அரண்மனையின் சொகுசான வாழ்க்கையில் திருப்தி அடைந்து நீ அமர்ந்திராதே. உனக்கு உன் ஜனங்களுக்கு விரோதமாய் மறைமுகமாய் எழும்பியிருக்கும் சத்துருவையும் அவனது சதி திட்டத்தை நிர்மூலமாக்கும்படி நீ எழும்ப வேண்டிய வேளை வந்துவிட்டது என்பதை நீ உணர்ந்து கொள். உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பாயாக. நான் செத்தாலும் சாகிறேன் என்ற தேவ வைராக்கியத்துடன் மகிமையின் ராஜாவின் உள்முற்றத்துக்குள் நீ பிரவேசிக்கின்ற பொழுது, தைரியமாய் நீ அந்த கிருபாசன தண்டையிலே சேருகின்ற பொழுது, அவருடைய பொற்செங்கோல் உன் பட்சமாக நீட்டப்படும். கர்த்தர் சீயோனிலிருந்து தமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீ செய்ய வேண்டியது உனக்கு வெளிப்படுத்தப்படும். கொடிகள் பறக்கும் படையைப் போல கெடியுள்ளவளாய் நீ மாறுவாய். உன் முன்பாக சத்துரு திகிலடைவான். சத்துருவின் சதித்திட்டம் அவமாய் போகும். தேவ ஜனங்கள் சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதாக காரியம் மாறுதலாய் முடியும். தேவ ஜனங்களுக்கு உன் மூலமாக வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாகும். அன்பின் ஆண்டவரே, சாதாரணமான கிறிஸ்தவ ஜீவியம் செய்வதை விட்டு அசாதாரணமான ஒரு வாழ்வை ஜெப ஜீவியத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக மண்டையிலே வருகிறேன் ராஜா. என் பிரியமே எழுந்து வா என்று அழைக்கிற உம்முடைய சத்தத்திற்கு கேட்டு உம்முடைய சமூகத்திலே வருகிறேன். என்னை பராக்கிரமசாலியாக்கும், ஜெப வீரனாக என்னை மாற்றும். அநேக ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரை உத்தரவாதி என்பதை உணர்ந்து நாங்கள் செயல்பட பலன் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.